நம்ம பஸ்லயோ, கார்லயோ டிராவல் பண்ணும்போது, ஒரு விஷயத்த கவனிச்சிருப்போம். ஒரு ஈயோ, கொசுவோ வந்துருச்சுன்னா, அது நம்ம கூடயே டிராவல் பண்ணும். என்னடா எப்படி அப்படின்னு யோசிப்போம். நம்ம கார்ல உட்காந்துருக்கோம், இல்ல பஸ்ல உட்காந்துருக்கோம். நம்ம அந்த கார்லயே டிராவல் பண்றோம். இந்த ஈ பறந்துகிட்டு தானே இருக்கு. அது எப்படி கூட வருது அப்படின்னா, இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் மூவ் ஆகும்போது, அது கூட எல்லாமே சேர்ந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி டாஸ் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறோம். காசு கரெக்டாக காசு கையில் வந்து உட்காந்துரும். ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு போட்டோம்னா காசு போயிடும். அதே போல தான் இது இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டோ, ஒரு லீடர்ஷிப்போ, ஒரு 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 பெரிய கட்சியோ, அவங்க எல்லாத்தையும் அவங்க தொண்டர்களா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, ஒண்ணு போல சிந்திக்க வைக்கிறது தான் அந்த தலைவரோட முக்கியமான நோக்கமா இருக்கும். சில கம்பெனிலாம் பாருங்க, கீழ அவங்க நோக்கத்த கீழ எழுதி வச்சிருப்பாங்க. அதான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும். இப்ப பிஜேபின்னு வச்சுக்கோங்க. பிஜேபின்னா எத எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம் தான் சொல்லுவாங்க. இப்ப திமுக எடுத்தா அந்த 50 கொள்கை இருக்கும். அண்ணாமலை யாராவது உழைப்பு மதிக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லி அந்த 5 கொள்கையிலையும் அவங்க எல்லாத்தையும் முன்னும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தலைவரோட கடமை என்னன்னா, ஒரு சோசியலைஸ் பண்ணி முழுக்க முழுக்க அவங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு இனர்ஷியாலே வச்சிருக்கிறது தான் என்று சொல்லி இன்னும் பேசுவோம். வணக்கம். வாழ்க வளமுடன்.